வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். என்னப்பா பாக்குறீங்க? நீங்க பணத்தை கொடுத்து ஃபாரின் போன்னு சொன்னவன் இங்க என்ன பண்றான்னு ஷாக்கிங்கா இருக்கா? அப்படியெல்லாம் அசால்ட்டா நீங்க இதுல இருந்து தப்பிச்சிட முடியாதுப்பா, அதுவும் நான் இருக்கும்போது. சார், சரவணனை கொலை சொல்லி நீங்க இவனுக்கு பணம் கொடுத்ததா இவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அந்த அட்டம்ப்ட்ல தான் ரத்னசாமியோட மர்டர் நடந்ததா சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே? இல்ல சார், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, பொய் சொல்றான் சார். ஓ அப்படியா சார்? அப்ப இது என்னது? பாத்துப்பா, இதுல நான் மாட்டிக்க கூடாது. ஏற்கனவே என் பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேன்றா. நான் தான் உன்னை வச்சு சரவணனை கொன்னேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் அவளே என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா. அதனால என் பேரு மட்டும் வெளியில வரவே கூடாது. என்ன நான் சொல்றது புரியுதா? என்னப்பா, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்போ இதெல்லாம் யார் பேசுனது? இதுக்கு முன்னாடி நீங்க அவனை பார்த்ததே இல்லைல்ல? இதோ அந்த பேக், இதோ இந்த பணத்தை யாருப்பா இவன் கிட்ட கொடுத்தது? சொல்லுங்க, யார் கொடுத்தது? இனிமேலா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. எப்ப நீங்க செஞ்ச தப்ப எல்லாம் தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்களை வெறுத்துட்டேன்ப்பா. இப்போ உங்க அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட அசிங்கமா இருக்கு. ஏன் முதலாளி இப்படி செஞ்சீங்க? உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே நான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினேன். அப்பா இல்லாத எனக்கு வேலை கொடுத்து என் குடும்பத்தையே வாழ வச்சிங்கன்ற விசுவாசத்துல தானே நான் இத்தனை நாள் இருந்தேன். என்ன கொலை பண்ணணும்னு எப்படி முதலாளி உங்களுக்கு தோணுச்சு? இதனால நான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. அநியாயமா இன்னொருத்தரோட உயிர் போயிடுச்சு. இந்த பாவத்தை எங்க போய் கழுவ போறீங்க? எங்க அம்மா உங்களை கூட பிறக்காத அண்ணனா நினைச்சாங்க. இப்ப அந்த பிள்ளைய அந்த அண்ணனே கொல்ல நினைச்சாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஒரு வார்த்தை நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, குடும்பத்தோட எங்கேயாவது போயிடுன்னு சொல்லியிருந்தா நானே போயிருப்பேனே. சொல்லுங்க முதலாளி, ஏன் இப்படி பண்ணீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? உன்னால தாண்டா என் பொண்ணு என்ன வெறுக்க ஆரம்பிச்சான். சாதாரண வேலை பார்க்கிற பையன் நீ வேலை கொடுத்த முதலாளி பொண்ணை காதலிப்ப? நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இத்தனை நாள் வரைக்கும் நான் சொன்ன வார்த்தைய அவ மறுத்து பேசினதே இல்லை. ஆனா இப்போ உன்னால அவ என்கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டான். நீ இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு என் பேச்ச கேட்க மாட்டானுதான் நீயே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண. போதுமா? பா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அவனை தப்பு சொல்றீங்களாப்பா? முதல்ல சரவணனை விரும்பினதே நான் தான். உங்களுக்கு அவ்வளவு கோவம் இருந்தா என்ன கொண்டு போட வேண்டியதானே? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்ககிட்ட வேலை பாக்குறதுனால அவன் என்ன உங்களோட அடிமையா? அவன் யார விரும்பணும், யார கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறதுக்கு நீங்க யாரு? சரவணனால நான் உங்களை வெறுத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது தப்பு. நான் உங்களை வெறுக்க காரணம் நீங்க மட்டும்தான்.
நான் ஆசைப்பட்டேன்னு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அந்த தப்புக்கு இப்ப நியாயம் சொல்ல வரீங்களா? நல்லா இருக்குப்பா உங்க நியாயம், ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் அவரே சொல்லிட்டாருல, சரவண மேல உள்ள கோவத்துல தான் இப்படி செஞ்சேன்னு. அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க இவரை. இவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ப்ளீஸ் இவரை கூட்டிட்டு போங்க. என்ன சார், போலாமா? என்ன சார், போலாமா? சார் போங்க சார். எங்கன்னு போன, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணா வாண உள்ள அக்கா, நீங்களும் வாங்க. வாங்க போலாம். அம்மா வாமா சீக்கிரம். வர இப்ப சந்தோஷமா? சரவணா, சரவணா வந்துட்டியாப்பா? வந்துட்டியா சரவணா? என்னாச்சு சரவணா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா? சொல்லுப்பா, சொல்லு. முடிஞ்சதுமா? கடவுளே, எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாடா, இப்பதான் எனக்கு உசிரே வருது சரவணா. நான் வேண்டின சாமி என்ன கைவிடல. அப்பா கடவுளே, என் புள்ளைய காப்பாத்திட்டப்பா. சரவணா ஒரு நிமிஷம் இரு, வந்துரு. போய் கற்பூரம் ஏத்தி கொண்டு வாமா. என் புள்ளைய பிடிச்ச எல்லா திருஷ்டியும் கழியட்டும். எதுக்குமா அதெல்லாம்? நீ சும்மா இரு சரவணா. இதுக்கப்புறம் உனக்கு இப்படி ஒரு நிலைமை எப்பவுமே வரக்கூடாதுப்பா. நீ இருப்பா. ரேணுகா போய் எடுத்துட்டு வா. சரிம்மா. சரவணா, உனக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. இனிமே நீ நல்லா இருப்ப. நல்லா இரு. ரேணுகா சீக்கிரம் வாடி. அம்மா இந்தாம்மா குடு. இந்த கற்பூரம் இது. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போகணும். என் புள்ள இனிமே நல்லா இருக்கணும். இந்த ரேணுகா இத கொண்டு போய் வெளியில போட்டுரு. இனிமே என் புள்ளையே எந்த பிரச்சனையும் அண்டக்கூடாது. ரேணுகா பாத்துக்கோ.
ஆமாண்ணே, நீ இந்த கொலையே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னியே, அப்போ கொலை செஞ்சவங்க யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னண்ணே, யார் இந்த புரோக்கரை கொலை செஞ்சது? யாருப்பா? என் அப்பாதான். என்ன ரம்யா சொல்ற? ஏன் சரவணா, நம்ம முதலாளி அவரை கொலை செஞ்சது? ஆமா அத்தை. முதலாளி எதுக்குக்கா அவரை கொலை செய்யணும்? அவரை கொலை செய்ய நினைச்சது ரத்னசாமியா இல்ல. ரம்யா வேணாம், விடு. பரவாயில்ல சரவணா, என் அப்பா யாருன்றதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. ரம்யா, அவர் கொலை செய்ய நினைச்சதே சரவணனை தான் அத்தை. ஐயோ அண்ணே, என்னது, அண்ணனை கொலை செய்ய நினைச்சாரா? நிஜமாதானா? ஆமா சந்தன், அவருதான் ஒரு கொலைகாரனை ஏற்பாடு பண்ணி சரவணனை கொலை பண்ண பார்த்திருக்காரு. அதுலதான் சரவணனுக்கு பதிலா ரத்னசாமி இறந்துட்டாரு. ஏங்கா முதலாளி அண்ணனை கொல்ல பார்க்கணும்? எனக்கு புரியவே இல்லை. ரேணுகா, செந்தில், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அவன் தான் சொல்றான்ல, போங்க. வா போலாம். சரவணா, அப்படின்னா அண்ணன் உன்னை கொல்ல நினைச்சது ரம்யாவை நீ விரும்பினதுக்காகவா? ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, என்னாலதான் ரம்யா இப்ப அவரை வெறுக்கிறான்னு முதலாளி முடிவு பண்ணிட்டாரு. நான் இருக்கிற வரைக்கும் ரம்யா அவர் பேச்ச கேட்க மாட்டான்னு தான் என்னை கொலை பண்ண நினைச்சிருக்காரு. அட கடவுளே, அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லையே. நீ இன்னைக்கு ஒரு ஆளா இருக்கன்னா அதுக்கு காரணமே அண்ணன் தானே. அவர் எப்படிப்பா உன்னை கொல்ல நினைச்சாரு? அதாம எனக்கும் புரியல. அவர் தான் இதை செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சப்ப நானும் இதே மாதிரி தான் உடஞ்சு போனேன். ஏன் ஒரு செகண்ட் முதலாளிக்காக பேசாம இந்த பழைய நானே ஏத்துட்டு போயிடலான்னு கூட என் மனசு சொல்லுச்சு. ரம்யா அதுக்கு இடம் கொடுக்கலமா. இப்ப என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதுக்கு ரம்யா தாம்மா காரணம். இந்த விஷயத்துல தப்பு செஞ்சது பெத்த அப்பான்னு கூட அவ பார்க்கல. என்ன காப்பாத்தணும்னு மட்டும்தான் அவ யோசிச்சா. ரம்யா, அத்தை, 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 நீங்க என்ன பண்றீங்க அத்தை? ஏன் இப்படி அழறீங்க? இல்ல ரம்யா, எவ்வளவு பெரிய விஷயத்த நீ என் பிள்ளைக்காக செஞ்சிருக்க. அவன் இப்படி ஒரு இக்கட்ல மாட்டி இருக்கான்னு தெரிஞ்சதும் நான் அந்த சாமி கிட்ட ஒண்ணுதாம்மா கேட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திடுன்னு. இப்ப சொல்றேன், நீதாம்மா அந்த சாமி. நீ செஞ்சதுக்கு நாங்க எல்லாரும் காலத்துக்கு உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் ரம்யா. என்னத்த, தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என் அப்பா வேற நீங்க வேறன்னு
நான் என்னைக்குமே பார்த்ததில்ல அத்தை. உங்க எல்லாரையும் என் குடும்பமா தானே பார்த்திருக்கேன். என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நான் எப்படி அத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியும்? என் அப்பாவாவே இருந்தாலும் அவர் செஞ்சது தப்புனா அதுக்கான தண்டனையா அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். எப்படியோ இப்ப சரவணன் எந்த தப்பும் செய்யலன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுல்ல. எனக்கு அது போதும். முக்கியமா சரவணனை தப்பா நினைச்சிட்டு இருந்த ஈஸ்வரியும் அவ குடும்பத்துக்கும் இந்த விஷயம் தெரியணும். இது பத்தாது, அவ திரும்ப வந்து சரவணன் கூட சேர்ந்து வாழணும். அது ஒண்ணு மட்டும்தான் அத்தை என்னோட ஒரே ஆசை. ஈஸ்வரி அம்மா, ஈஸ்வரிமா, என்னம்மா? நானு கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. கும்பகோணத்தில் நடந்த கொலை வழக்கில் திடீர் திருப்பம். அண்மையில் தஞ்சாவூரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் ரத்னசாமி என்பவர் கும்பகோணத்தில் உள்ள பழைய காட்டன் மில்லில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் சரவணன் என்பவர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நிலையில் திடுக்கிடும் திருப்பமாக இந்த கொலைக்கு பின்னால் இருப்பவர் யார் என்று தெரிய வந்துள்ளது. நல்லவேளை மாப்பிள்ளை தப்பிச்சிட்டாரா? என்னங்க என்னங்க, ஈஸ்வரி, ஈஸ்வரி இங்க வாமா. என்னம்மா? என்னங்க என்னங்க, என்னம்மா கத்திட்டு இருக்க? அங்க பாருங்க. சரவணன் இதற்கு முன்பு வேலை செய்த நகை கடையின் உரிமையாளரான ராஜசேகர் தான் இந்த கொலைக்கான காரணம் என்று காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அடப்பாவீங்களா? அவருக்கும் சரவணனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் பீட்டர் என்ற கொலையாளிக்கு முன்பணம் கொடுத்து ராஜசேகர் சரவணனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அப்பா முருகா, அந்த கொலை முயற்சியின் போதே எதிர்பாராத விதமாக ரத்தனசாமியை அவர்கள் கொலை செய்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ராஜசேகர் மற்றும் பீட்டரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். இந்த கொலை வழக்கில் சரவணனுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ராஜசேகரின் மகள் ரம்யாவே உதவி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரவணனை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அவரை தன் வீட்டில் மறைத்து வைத்து உண்மையான குற்றவாளியை ரம்யா கண்டுபிடித்துள்ளார். தங்கமே, என்னடா சரவணன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு பார்த்தா அந்த ராஜசேகர் இப்படி நடந்திருக்கானே. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லைன்னு? அன்னைக்கு என்னவோ மாப்பிள்ளை தான் இதை செஞ்சிருப்பாருன்னு, அவருக்கு கோவம் வந்தா கொலை செய்யவே தயங்க மாட்டாருன்னு அப்பாவும் பொண்ணும் பேசுனீங்க. உண்மை என்னன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு பாருங்க. மாப்பிள்ளைக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா. இதுக்கு தாங்க சொல்றது, அவசரப்பட்டு யாரையும் உடனே தப்புன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் நல்லா விசாரிச்சுதான் ஒரு முடிவுக்கு வரணும். நீ சொல்றதுதான் கரெக்டு. நீ சொல்ற மாதிரியே நான் தான் சரவணன் மேல இருக்க கோவத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன். என்ன பண்றது, ஏற்கனவே என்னையும் என் பொண்ணையும் அடிச்ச கோவம் அவன் மேல. அப்போ அந்த நியூஸை பார்த்ததும் கண்டிப்பாக அவன் தான் செஞ்சிருப்பான்னு நானும் சொல்லிட்டேன். சரி விடு, இப்போதான் அவன் கொலை பண்ணலன்னு டிவிலேயே சொல்லிட்டாங்கல்ல. போலீஸ்காரங்க அவனை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அது வரைக்கும் நல்லதுப்பா. எப்படியோ இந்த நியூஸை பார்த்தாவது
நம்ம பொண்ணை கட்டினவன் கொலகாரன் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால நம்ம குடும்பம் மானம் போகாமல் இருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். என்னடி ஒண்ணுமே பேசாம இருக்க? அவசரப்பட்டு மாப்பிள்ளைய தப்பா நினைச்சிட்டேமேன்னு மனசு உறுத்தலா இருக்கா? மத்தவங்களுக்கு வேணா மாப்பிள்ளை தான் நல்லவர்னு நிரூபிக்கணும். ஆனா நீ அவரோட ஒன்னா ஒரே வீட்ல குடும்பம் நடத்தினவ. இதெல்லாம் நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரி. கண்ணை மூடிக்கிட்டு எதை பார்த்தாலுமே இருட்டாதாண்டி தெரியும். நல்லா திறந்து பாரு. அப்பதான் எதிரில நிக்கிற உண்மை என்னன்னு புரியும். மாப்பிள்ள நல்லவரடி. அவரை இதுக்கு மேலேயும் சோதிக்காத. தயவு செஞ்சு அவர்கிட்ட பேசுமா. மா, இந்த தப்ப வேணா அவர் செய்யலன்னு நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அவர் ஒன்னும் தப்பே செய்யாத நல்லவர் கிடையாது. அந்த ரம்யாவை காதலிச்சு என்கிட்ட மறைச்சது, எனக்கு தெரியாம அவ கூட பேசி பழகுனது, அவளுக்காக என்ன கை நீட்டி அடிச்சதுன்னு இப்படி அவர் எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்காரு. அந்த தப்பையெல்லாம் மறந்துட்டு அவரை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்ன சொன்ன? கண்ணை திறந்து பார்த்தாதான் எதிரில என்ன இருக்குன்னு தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது பச்சை துரோகம். அந்த துரோகத்தை மறந்துட்டு ஒரு நாளும் என் வாழ்க்கையில அவரை நான் திரும்ப ஏத்துக்க மாட்டேன். மத்தியானம் எல்லாரும் சாப்பிடணும்ல, போய் அதை என்னன்னு பாரு. இருப்பா இரு, நான் வைக்கிறேன். போதுமா அம்மா? போதுமா? கொஞ்சம் தான். போதுமா? நல்லா சாப்பிடுமா. இத்தனை நாளா நீ வீட்டுக்கே வரல, சரியா சாப்பிட்டியோ இல்லையோ? முதல்ல நீ நல்லா சாப்பிடு, எனக்கு அதுதான் வேணும். போதுமா? அம்மா சொல்றேன்ல, சாப்பிடு. சரிம்மா. என்னமோ இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு சரவணா. முதலாளின்னு நம்ம குடும்பமே ராஜசேகர் அண்ணனுக்கு விசுவாசமா இருந்தோம். ஆனா கடைசியில அவரே நம்மள கொல்ல நினைப்பாருன்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கலையே சரவணா. விடுங்கம்மா, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனி என்ன பண்றது? ஆனா இது மூலமா நான் ஒரே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. இத்தனை வருஷம் பழகின முதலாளியே என்னை புரிஞ்சிக்காம என் மேல வெறுப்பை காட்டும்போது ஈஸ்வரி என்னை புரிஞ்சுக்காததுல எந்த ஆச்சரியமும் இல்லைம்மா. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.